அடடா! அந்த மாவெல்லாம் எவ்வளோ சூப்பரா புளிச்சிருக்கு பாருங்க. இந்த மாரி ஒரு காட்சியெல்லாம் பார்த்து வருஷம் ஆச்சுங்க. நைட்டு மாவு கரைச்சு வச்சா காலையில சூப்பரா இந்த மாரி பொங்கி வந்துருச்சு. ஏன்னா ஜெர்மனில மாவு புளிக்க வைக்கிறதுக்குன்னே ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்க கிளைமேட் வந்து குளிரா இருக்கும்ல. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி எண்ணெய், ஃப்ரெஷ்ஷு கருவேப்பில போட்டு தாளிச்ச சட்னி எண்ணெய், அப்படி சொல்லும்போதே செம்ம ஜாலியா இருக்குங்க. ஏன்னா இங்க நம்ம ஊர்ல எல்லாமே ஈஸியா கிடைக்கும் இல்லையா? ஜெர்மனில வந்து ஃப்ரெஷ்ஷு கருவேப்பில அது வந்து கிடைக்காது. நாங்க வந்து ஒரு குட்டி டவுன்ல தான் இருக்கோம். ஸோ நெறைய விஷயங்கள் எங்களுக்கு பர்ட்டிகுலரா கிடைக்காது. அது மாரி கீரையும் அப்படிதான். வாழைக்கா ஃப்ரை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ அதனால கீரைக்கு அது ஒரு நல்ல காம்போல. அப்புறம் முருங்கைக்கீரை போட்டு அடை தோசை செஞ்சிருந்தேன். அங்கேயுமே வந்து செய்வேன். பட் முருங்கைக்கீரையும் கிடைக்காது. அதுக்கப்புறம் மீன் வந்து அப்பா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி சூப்பரா வந்து பிரபாவோட ஸ்டைல்ல செஞ்சு குடுத்துருந்தாங்க. பேசிக்கா மட்டனும் வந்து ஜெர்மனில கிடைக்காதுங்க. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி. ஸோ எல்லாமே சூப்பரா சாப்பிட்டோம்.